வெல்கம் டு ஜகாவ்லாஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் என்ன பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு ஒடியா லாங்குவேஜில் வெளியே வந்த இந்த கலீரா அட்டிடா. இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். படத்தில் ஹீரோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா குணு. அவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இந்த படத்தில் காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரிசாவில் சத்யவான் அப்படின்னு ஒரு கடற்கரை கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு சண்டை போட்டு அவர் இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறாரு. பல மாதங்களுக்கு அப்புறம் எப்படியாவது குடும்பத்தில் சேர்ந்து வாழலாம் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அந்த கிராமத்துக்கு அவர் வராரு. ஹீரோ அந்த கிராமத்துக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா அங்குள்ள ஊர் மக்கள் எல்லாமே அந்த கிராமத்தை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. அங்குள்ள போலீஸ்காரங்கெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த கிராமத்தில் வீட்டில் கடற்கரையில் ஒரு பெரிய புயல் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் கடல் நீர் கிராமத்துக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாருமே இந்த கிராமத்தை விட்டு வெளியே போங்க அப்படி சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ அந்த கிராமத்துக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது அவருக்கு வேண்டப்பட்டவங்க 2 பேர் வந்து ஹீரோவை கேட்குறாங்க, நீ எதுக்கு இப்போ இந்த கிராமத்துக்கு வந்து அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னோட குடும்பத்தை பார்க்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே அவங்க 2 பேருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு முன்னால் வந்த புயலில் பெரிய வெள்ளம் வந்து உங்கள் கிராமமே உள்ளே மூழ்கி போச்சு. அது மட்டும் இல்லாமல் உன் குடும்பத்தில் இப்போ யாருமே உயிரோட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் ஹீரோவுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எப்படியாவது இந்த கிராமத்துக்கு போவேன், மறுபடியும் என் குடும்பத்தை சேர்ந்து வாழ்வேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறதுனால அவங்க சொல்கிறது இவருக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அவங்க எல்லாத்தையும் மீறி அந்த கிராமத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாரு. அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ரேடியோ எடுத்துக்கிறாரு. அந்த ரேடியோவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நியூஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னும் 2 நாளில் பெரிய புயல் வர போகுது அப்படி சொல்லிட்டு நியூஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ரேடியோவை எடுத்துகிட்டு ஹீரோ தன்னந்தனியாக அந்த சத்யவா அந்த கடற்கரை கிராமத்துக்கு அவர் தனியாக போக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ தன்னந்தனியாக அந்த கிராமத்தில் போக ஆரம்பிக்கிறாரு. அந்த கிராமம் மொத்தமே அழிஞ்சு போயிருக்கு. அந்த கிராமத்தில் யாருமே இல்லை. ஹீரோ மட்டுமே சின்ன ஒரு போட்டை எடுத்துகிட்டு அந்த போட் மூலமாக ஒரு ஆற்றை கடந்து அவர் தங்கியிருந்த வீட்டை பார்க்க போகிறாரு. அந்த வீடு மொத்தமாக அழிஞ்சு போயிருக்கு. அந்த வீடை பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கும்போது அவரோட மனைவியோடையும் அவர் குடும்பத்தோடையும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாரோ அந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்த வீட்டில் உட்காந்து அவர் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஹீரோ தனியாக இருக்கும்போது திடீர்னு அவர் யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. திரும்பி பார்க்குறாரு. அந்த இடத்துல ஹீரோட அம்மா நிற்கிறாங்க. அவங்க அம்மாவை பார்த்தவொன்னே ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க அம்மா இருக்கிற பக்கத்தை நோக்கி அவர் போக ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு அந்த இடத்துல அவங்க அம்மா மறைஞ்சு போகிறாங்க. இது அவரோட கற்பனை. இந்த அழிஞ்சு போன கிராமத்தை பார்க்கும்போது ஹீரோவுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பழைய நினைவுகள்லாம் அவர் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. அப்போ அவர் பக்கத்தில் ஒரு வயசானவர் வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்தவொன்னே ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறாரு. அந்த வயசானவர் ஹீரோவுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பாரு. அந்த கதை அவர் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இந்த பூமியில் எப்படி மக்கள் வாழ்கிறாங்களோ அதே மாதிரி கடலுக்கு அடியிலேயும் ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் மக்கள் வாழ்கிறாங்க. நாமளும் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த உலகத்தில் போய் வாழலாம் அப்படி சொல்லிட்டு அந்த வயசானவர் சொல்கிறாரு. திடீர்னு பார்த்தா அந்த வயசானவர் மறைஞ்சு போகிறாரு. இதுவும் ஹீரோவோட கற்பனை தான். ஹீரோவுக்கு தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிக்குது. அவர் தண்ணியை தேடுறாரு, எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு தண்ணி பம்பு இருக்குது. அதை நோக்கி ஹீரோ போகிறாரு. அந்த தண்ணி பம்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெள்ளம் வந்து ஒரு 15 அடி பார்த்தீங்கன்னா கடலுக்கு உள்ள அந்த கிராமம் மூழ்கி போயிருக்கும். அதனால் ஒரு 15 அடி உயரத்துக்கு மேலே தான் அந்த தண்ணி பம்பு இருக்கும். அந்த தண்ணி பம்பில் ஒரு பக்கெட்டை வச்சு தண்ணி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதுலேருந்து தண்ணி எடுக்க முடியல. ஹீரோ ரொம்ப மன வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த கடற்கரை கிராமத்தை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு பசிக்க ஆரம்பிக்குது. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரத்தில் நிறைய நண்டுகள்லாம் இருக்கும். அந்த நண்டுகளை எடுத்து தீயில போட்டு சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ மறுபடியும் அவருக்கு அந்த வயசான கிழவர் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. அந்த வயசானவர் மறுபடியும் அதே கதையை ஹீரோட சொல்கிறாரு. இந்த கடலுக்கடியில் ஒரு பெரிய உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் போய் நாம் கண்டிப்பாக வாழ்வோம். உன்னோட குடும்பம் அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்மளும் கண்டிப்பாக போய் வாழலாம் அப்படி சொல்லிட்டு அந்த கதையை சொல்லிட்டு அந்த வயசானவர் மறுபடியும் அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போகிறாரு. ஹீரோ ஒரு வழியை முடிவு பண்ணி நம்ம குடும்பம் இந்த கடலுக்கு அடியில் தான் இருக்குது, நாமளும் கடலுக்கு அடியில் போகலாம் அப்படி சொல்லிட்டு அந்த கடற்கரை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த வயசானவர் சொல்கிறாரு, இந்த கடலுக்குள்ளே நீயே போனால் கண்டிப்பாக உனக்கு மரணம் நிச்சயம். அந்த கடல் வந்து கண்டிப்பாக ஒன்று அழைச்சிட்டு போகும், அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த வயசானவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போகிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போய் தூங்கிட்டு இருக்காரு. அப்போ தூங்கும்போது அவருக்கு ஒரு கனவு வர ஆரம்பிக்குது. அதாவது அவங்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாமி மாதிரி ஒரு வேஷம் போட்டு ஆடுவாங்க. அந்த சாமி வந்து கடலேருந்து வெளியே வந்து அவர் கண்ணு முன்னால் ஆடுற மாதிரி ஒரு கனவு கண்டுறாரு. டக்குன்னு கண்ணு முடிச்சு பார்க்குறாரு. அந்த இடத்துல யாருமே இல்லை. அந்த நேரத்தில் அந்த இடத்துல பெரிய புயல் வருது. ஏற்கனவே ஒரிசாவில் அந்த கிராமத்தில் பெரிய புயல் வரப்போகுதுன்னு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அந்த புயல் அந்த இடத்துல வருது. ஒட்டுமொத்த கிராமத்தை மறுபடியும் சாட்சி போடுது. ஹீரோ அந்த இடத்துல இறந்து போகிறாரு. இதோட இந்த படத்தோட கதை இங்கே முடியுது. இந்த படத்தோட டேரக்டர் இந்த கதையை எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காருன்னா கிட்டத்தட்ட ஒரிசாவில் அடிக்கடி புயல் வெள்ளம் வந்து நிறைய கிராமங்கள் அழிஞ்சு போகுது. இந்த இடத்துல சத்யவான் அப்படி ஒரு இடத்துல ஒரு 7 கிராமங்கள் ஒட்டுமொத்தமாக கடலுக்கு அடியில் மூழ்கி போயிருக்கு. அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் எடுக்கப்பட்ட சிறந்த திரைப்படத்துக்கான தேசிய விருதும் கிடச்சிருக்கு. ஒரு புயல் வெள்ளம் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறம் ஒரு கிராமம் வீடு சரிஞ்சு போகும், அதை நம்ம கண்ணு முன்னாடி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஒரு புயல் வரும்போது அது எப்படி அந்த மக்களை பாதிக்குது அப்படி சொல்லிட்டு இந்த படத்தில் ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்
படத்துலையும் பெரிய ப்ளஸ்ஸான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ் தான், கேமரா ஒர்க்கு. அந்த அளவுக்கு இந்த படத்தில் விஷுவல் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான். இந்த படம் கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. இந்த படம் எம்எக்ஸ் பேர்லேயே அவைலபிள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜெகா விலாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.